வெல்கம் டு கணேசன் மீடியா. இரவினுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்கு மனித உரிமை தலைவி பிரியா அவங்க வந்திருந்தாங்க. இந்த சில பிரச்சனைகள்லாம் வருது இல்லாமல் இதை எப்படி சரி பண்ணலாம் என்னான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் கீரைக்காரம்மா வந்தாங்க. எங்கள் வீட்டில் கீரையெல்லாம் வேண்டாமா, நைட்டு 8 மணிக்கு மேலாச்சு அப்படின்ட்டாரு. வயசானவங்க ஒரு கட்டாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் காலம்ல அதனால் மலத்தக்காளி கீரை ஒரு கட்டு வாங்கினப்பா. அதுக்கப்புறம் அம்மா புளிச்சக்கீரை இருக்குது வேணுமான்னு கேட்டாங்க. புளிச்சக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ தொக்கு செஞ்சு வைப்பேன். ஒரு கட்டு கொடுங்கம்மானே, 3 கட்டு தேமா இருக்குது எடுத்துக்கோங்க. நாங்கள் சரி நம்மளும் தொக்கு செஞ்சு வைப்போம் அப்படின்னு வாங்கிட்டேன். வீட்டுக்குள்ளே வந்தோன்னு அப்பா முறைச்சார். மணி என்ன ஆகுது, 8 மணி ஆகுது, இதுக்கு மேலே கீரை கிள்ளி என்ன பண்ண போகிறேன்னு கோவப்பட்டார். நான் சொன்னேன், இப்போ வெயில் காலம், இந்த புளிச்சக்கீரை உடம்புக்கு நல்லது. இந்த தயிர் ஊற்றி சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு துவையலை வச்சுக்கிறலாம். அப்புறம் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொரியல் எதுவும் பண்ணலைன்னா இதை சாப்பிட்டுக்கிறலாம். டிவி பார்த்துக்கிட்டே நம்ம இதை கிள்ளி வச்சுருவோம். மலத்தக்காளி கீரையை நாளைக்கு கூட்டு வச்சுக்கிறலான்னு சொன்னேன். சரின்னு அவரும் ஒத்துக்கிட்டு என் கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். நாங்கள் டிவியை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன். டிவி சவுண்டை நான் போடக்கூடாது, போட்டால் காப்பி ரைட்டு வந்துடுது. அதனால தான் கம்மி பண்ணிட்டேன். மணி 9:30 ஆகுது, நாராயணனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னாரு. சரி இந்த பண்ணுறேன் அப்படின்ட்டு செல்லை தேடுறேன். எப்பயுமே அந்த சோபாவில் வைப்பேன், அந்த பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குல்ல அதில் வைப்பேன், இல்லைன்னா டைனிங் டேபிளில் வைப்பேன். இப்போ எங்கே வச்சோம்னு எனக்கு புரியலை. என்னடா இது, இங்கே வச்சுருந்த செல்லு எப்படி காணாமல் போகும், ஒன்றுமே புரியலையா அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா கேமரா ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், சரி இப்படி தானே மறந்துட்டு எதையாவது வத்திப்பிட்டியை ஒரு நாள் அக்கில் இடிக்கிட்டு கடைக்கு வத்திப்பிட்டி வாங்க கிளம்பிட்டேன். கதவை இழுத்து போட்டுறேன், வத்திப்பிட்டி கீழே பொத்துன்னு விழுகுது. அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு வேலையை பார்த்தேன். இப்போ புளிச்சக்கீரையை கிள்ளியாச்சு, 2 பாத்திரத்தில் வச்சுட்டேன். மொத்தம் 3 கட்டு. இது மலத்தக்காளி கீரை, இதை நாளைக்கு கூட்டு வைக்கணும். இதுக்கு 150 பச்சை மிளகாய். எல்லா மிளகாயும் உடச்சி போடாமல் அப்படியே போட்டுட்டேன். மிளகாய் வெடிச்சிருச்சுப்பா. சில மிளகாய் உள்ளே அந்த அனல் போய் அந்த மாதிரி நீங்கள் போட்டுறாதீங்க. 2ஆக கீறி போடுங்க. அப்புறம் பூண்டை தண்ணியில் போட்டு உரித்தேன். நிறையா பூண்டு தேவைப்பட்டுச்சு. 1/4 கிலோ பூண்டு போட்டேன். அப்புறம் இதில் மண் ரொம்ப இருக்காது. அவங்க தோட்டத்தை கீரை, அதனால மருந்து எதுவும் அடிக்க மாட்டாங்க, அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதிலிருந்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்காக மாற்றி 3ஆவது பாத்திரத்தில் இருந்து எடுத்து தண்ணி வடிகிறதுக்காக அந்த ரைஸ் குக்கர் மேலே வைப்போம்ல அதில் வச்சுட்டேன். தண்ணி வடியட்டும்னு இந்த மாதிரி அலசும்போது நம்மளுக்கு அந்த சின்னதாக அந்த தூசி கீசி இருந்துச்சுன்னா போயிடும். இது நிறையா கீரை, கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நான் அந்த ஜல்லடியிலேயே போட்டு அப்படியே அலசி அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் கழுவுவேன். இது கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி பண்ணினேன். மொத்தம் 3 கட்டு. அளவு எப்படின்னா, குச்சி பகுதியில் பிடிச்சோம்னா நம்ம கையில் ஒரு பிடி அந்த மாதிரி இருந்துச்சு. இலையை பொறுத்து நிறையா இலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். நம்ம அளவு பார்த்துக்கிற வேண்டியதான். இப்போ கீரை அலசி வச்சுட்டேன். இஞ்சி 150 கிராம். அதை நல்லா தோல் எடுத்துட்டு சின்னதாக நறுக்கி எண்ணெயில் போட்டிருக்கேன். இப்போ 150 எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றினேன். அந்த இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே மிளகாயை போட்டேன். அப்போ தாப்பா வெடிச்சிருச்சு. தயவு செஞ்சு மிளகாயை 2ஆக கீறி போடுங்க. எல்லா மிளகாயும் வெடிக்கலை, ஏதோ ஒரு மிளகாய் டப்புன்னு விழுந்துச்சு. அந்த எண்ணெய் லேசாக எனக்கு கையில் வேற பட்டுச்சு. உடனே நான் அப்படியே இது பண்ணிட்டேன். அதனால் மூக்கில் கண்ணில் ஏதோ ஒரு முகத்தில் பட்டாலும் கஷ்டம் தானே, அதுக்காக சொல்கிறேன். 2ஆக கீறி போடுங்க, இல்லைன்னா கையில் வச்சு உடச்சி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டேன், 1/4 கிலோ பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. எப்பயுமே நான் பச்சை கருவேப்பிலை வாங்கி அதை அலசிட்டு உருவி வச்சுருவேன். இப்போ இந்த வதக்கினதை எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கிறலாம். இப்போ அதே எண்ணெயில் இந்த புளிச்சக்கீரை நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு தூக்கு பண்ணுறாங்களாம். என்கிட்ட சொன்னாங்க, அப்படி பண்ணக்கூடாது, அதோடைய சத்தெல்லாம் போயிடும். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் வச்சு ஆவி பிடிக்கலாம், ஆவிலேயே வேக வைக்கலாம். அப்போ நம்மளுக்கு தண்ணி கீழே போகாது. அதை விட நான் இப்படித்தான் வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். அந்த சூட்டில் இந்த இலை சீக்கிரமாக வதங்கிடும். போட்டு வதக்குறோம்ல, அது கொஞ்சம் வதங்கின உடனே திருப்பி கொஞ்சம் போடணும். மொத்தமாக போட்டோம்னா அப்படியே சட்டி நிறையா வந்துடும். இப்போ நான் போட்டது கொஞ்சம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். வதங்க கம்மியாயிரும். இலை மட்டும் வதங்கினா போதும். ஏன்னா திருப்பி நம்ம அரைச்சிட்டு அதை கொதிக்க வைக்கத்தான் போகிறோம், அந்த தண்ணி சுண்டி வர்ற அளவுக்கு. அப்போ அது வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை நம்ம கடைய போகிறோம் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிறணும்.
இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ முதல்ல இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வந்து பூண்டு எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, இது ஆறிடுச்சு. இதை வந்து என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். ரொம்ப மையம் அரைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு அரைச்சா போதும். இதில் போட்டிருக்கிற எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே சொல்கிறப்பா, இயற்கையாக கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். இப்போ இதை அரைச்சிட்டேன். நம்ம ஆல்ரெடி கீரையெல்லாம் வதக்கியிருந்தோம்ல, அந்த பாத்திரத்தில் கீரையை நம்ம ஆற வைக்கிறதுக்கு வேறு பாத்திரம் மாற்றிட்டோம். அதே இப்போ இந்த பாருங்கள், வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சா. இப்போ இதே சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது, இதை போட்டுடலாம். நம்மளுக்கு பெருசாக பாத்திரமெல்லாம் செலவாகாது. அதை க்ளீன் பண்ணி கழுவுறது தான் நம்மளுக்கு வேலை. மிச்சம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ அரைச்சதெல்லாம் போட்டுட்டு அதுலேயே இந்த புளிச்சக்கீரையவும் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த விழுது கூடிய இந்த பாத்திரத்தில் போட்டுருங்க. நான் அப்படி தான் செய்கிறேன். அந்த அளவுகள் அப்படிங்கும்போது கீரையை வச்சு தான் நம்ம பார்க்கணும். அவங்கவங்க காரத்துக்கு தகுந்து பார்க்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். சரிங்களா? இதை நல்லா நம்ம கிண்டும் போதே அதையெல்லாம் கலந்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இப்போ என்ன பண்ணுறேன்னா, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து அதை பொடி பண்ணியிருக்கேன். அந்த பொடியவும் அதுலேயே கொட்டியாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கிறலாம். காரம் கம்மியாக இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு, குழம்பு கரண்டியில் 1 கரண்டி தனியாத்தூள் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக இருக்கிறதுனால 1/2 கரண்டி மிளகாய் பொடி போடுறேன். 2 டீஸ்பூனு பெருங்காய பொடி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த கலவையில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டுனோம்னா சூப்பராக நம்மளுக்கு அருமையாக ருசியாக உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான புளிச்சக்கீரை தொக்கு கிடச்சிருச்சு. அந்த கீரை தொக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வெல்லம் நல்லா சுத்தம் பண்ணி அந்த வெல்லத்தையும் அந்த சூட்டோடு அப்படியே போட்டுறணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அந்த வெல்லம் அப்படியே உருகிரும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைங்க. நான் கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சமாக இருந்தால் ஸ்டீல் கிண்ணத்தில் தான் போட்டு வைப்பேன். 2-3 நாளைக்கு நான் ஒரு 2 மாதம் வரும் அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கிறது நல்லது. இன்றைக்கி நிறைய தொக்காயிருச்சு, அதனால் டப்பர்வேரில் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் போட்டு வைக்கலாம். ஒரு 2 மாதம் கூட வரும்ப்பா, கெட்டு போகாதுப்பா. சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாம்பார் சாதத்துக்கு, சாப்பாட்டில் போட்டு அப்படியே பெசரி சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே நான் சொன்னேன், கீரை வாங்கும்போது என்னை எப்படி திட்டினேன். இப்போ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்காவது இது வரும். நம்மளுக்கு எவ்வளோ ஈஸி. இந்த வெயில் காலத்தில் எப்போ பார்த்தாலும் சமையல் கட்டில் நிற்கிறதுக்கே முடியலை. இந்த வேனல் காலத்தில் அவசரத்துக்கு சாப்பாட்டை வச்சோமா, தயிரை ஊற்றினோமா, இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சத்தானது தானே. விதவிதமாக சாப்பிட்டாதே சத்து வருங்கிற அவசியம் இல்லை. இப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் சத்து வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.